அப்பா வேலைக்கு போவார். வேலைக்கு போய் நின்றுவிட்டேன். அலை அடிச்சிட்டு போயிடுச்சு வலையெல்லாம். எல்லாம் பயந்துக்கிட்டு ஓடினாங்க. நாங்களும் ஓடணும். சின்ன கொட்டை கட்டில் நின்றுவாங்க. நாங்களும் சின்ன கொட்டை கட்டாண்ட ஓடிட்டோம். வீட்டில் இருந்தோம் சார். அப்பா வேலைக்கு போனார். அப்பா தேடிட்டு போனோம் சார். வலைலாம் அடிச்சு போய் அப்பா தண்ணிலாம் குடிச்சிட்டு வந்து ஒரு இது பிடிச்சின்னு கந்தார் சார். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போனோம் சார். அங்கே தண்ணியில் எடுத்தாங்க சார் வயிற்றுல. It has been 2 months since the tsunami struck, but Manikam, Mala and Sheila's father, is still a nervous wreck. வயிறுக்குள்ளே பஸ் ஆகிடுச்சுங்க. தண்ணி ஃபுல் டைட்டுங்க தண்ணி சார். தண்ணி நிறைய குடிச்சிட்டேன். எவ்வளோ தண்ணி குடிச்சினா அவ்வளோ தண்ணி அங்கே கக்குன்னு கக்கணும். இங்கேயும் பாதி மெரிச்சு எடுத்தாங்க, அங்கேயும் பாதி எடுத்தாங்க. அதுமாரி ஹாஸ்பிட்டல் எடுத்து சேர்த்துக்கு நான் 5 நாள் வரைக்கும் இருக்குன்னு தான் சொன்னேன். 5 நாள் இருந்தேன். 5 நாள் வந்துட்டேன். வந்து இங்கே எனக்கு வேறு பொழப்பும் கிடைக்கல. எனக்கு யாரும் இல்லை. அண்ணன் தம்பி தான் சோறு போடுவாங்க. எனக்கு யாரும் இல்லை. நான் ஒண்டி என்ன பண்ணுவேன்? தினம் ஒரு 25 ரூபா 30 ரூபா அப்படி விற்போம். இப்போ அந்த 3 மாசமா அது கூட தட்டுறது இல்லை. நாங்கள் இங்கெல்லாம் காலை வைக்க இடம் இருக்குது. இந்த அலை வந்து சுத்தமாக ஆழத்துலேயே அடிச்சு முடிச்சு அதை வந்து தடுவிங்க. அந்த மாதிரி தான் சார் தடவணும். மறுபடியும் போயிடுச்சு சார். அது அலையை வந்து கொல்ட்டான காட்டிட்டு போயிடுச்சு சார். கீழே இறங்குது மேலே போகுது சார். அதுமாரி இருக்கும்போது நாங்கள்லாம் ஓடிட்டோம் சார் மறுபடியும். அப்புறம் நான் காலை பகுதி வெந்துடுச்சு சார். வந்து சாப்பாடு ஆக்கியிருந்தா கடலுக்கு வந்துருச்சுன்னு வருதுன்ட்டு எல்லாம் ஓடினாங்க சார். நாங்கள் ஓடும்போது எங்கள் அப்பெல்லாம் இவங்க ஸ்ரீவித்யா அவங்க அம்மாலாம் நடுநாட்டம் இருந்தாங்க சார். நடுநாட்டு இருக்கும்போது நாங்கள்லாம் போய் பார்த்தோம் சார். அவங்க அம்மாலாம் ஓடிக்கின்னு வந்துட்டாங்க சார். சுனாமி அலை தெரித்தின்னு வந்துச்சு சார். சுனாமி வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் சார். சுனாமி வந்த போது ரொம்ப நாங்கள் பயந்துக்கிட்டோம் சார். இதுக்கு சுனாமி வந்து அமுக்கிட்ட உடனே எப்போ வருமோ எப்போ போவோமோன்னு தெரியாத நாங்கள் பயந்து வந்தோம் சார். படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. காசு இல்லாத நின்றுட்டேன். என்னால் படிக்க வைக்க முடியாத தான் நின்றுடுச்சு. படிக்க வைக்க முடியல, எதுவும் சமாளிக்க முடியல சார். அது இப்போ எந்த நேரமும் நோட்டு அது இது வாங்கணுன்னு அங்கே தெத்திடுறாங்க. ஒரு நாளைக்கு பேனா இல்லாத பேனாலுமே தெத்திடுறாங்க. Though Mala has become shy and reserved with all the troubles facing her family, there is no doubt at all that given a chance, she would like to continue her education. Even better, she has the ambition of becoming a successful professional on her own. படிக்கணும்னு ஆசை இருக்கு. டாக்டர் போறியா? திருப்பியும் படிக்கிறதுக்கு சேர்த்து விட்டா படிப்பியா? படிக்கிறேன். படிப்பியா? டாக்டர் வரைக்கும் படிப்பியா? படிப்பேன்.